பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தாலே நன்றிகளும் சோத்திரங்களும் ஏறெடுக்கிறேன். நேற்று தினத்தில் செய்திகளை பார்த்துருப்பீங்க. 25ஆம் தேதி செய்தியை, இந்த 26ஆம் தேதியும் இந்த செய்தி பகிர்ந்து இந்த மாதம் முழுவதும் இந்த செய்திகள் உங்களை பகிர்ந்து கொள்ளுவேன். கடவுள் உங்களோடு பேச சொல்லியிருக்கிறார். யாருடைய இதயத்தில் பரிசுத்த ஆவியை உணர்த்துறார்களோ அவர்களால் மட்டும்தான் இந்த ஆலயத்தை கட்ட கொடுக்க முடியும், இல்லையா? நிறைய பேர் பார்த்துருக்காங்க. நேற்று செய்தியில் நான் அனுப்பினதை நிறைய பேர் அதை கவனிச்சிருக்கிறாங்க, பார்த்துருக்காங்க. நிச்சயமாக நீங்கள் செய்வீங்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஏன்னா கடந்த நாட்களில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பார்க்கவே மாட்டாங்க. ஆனால் இன்றைக்கி நான் ஓப்பன் பண்ணி பார்த்தேன் மத்தியானத்துக்கு மேலே தான். ஏன்னா இரவு முழுவதும் இப்போ மாதிரி ஒன்றாகி போச்சு. இதெல்லாம் நான் பேசப்பட்டு கடவுள் இடத்துல சமூகத்தில் காத்திருந்து எல்லாத்தையும் ஒழுங்குபடுத்தி அனுப்பிட்டு நீங்கள் பார்க்குறீங்களா இல்லையான்னு பகலில் 1 மணிக்கு மேலே தான் பார்ப்பேன். பார்த்தா நிறைய பேர் பார்த்துருக்கேன். அப்படி பார்க்காதவர்கள்னு சொன்னால் ஒரு 2 பேர் தான் இருப்பாங்க. 500 பேருக்கு மேலே அனுப்புகிற செய்தி இது. 500 பேரும் அந்த இதெல்லாம் ஆலயத்துக்காக ஆவியான உணர்த்தப்பட்டெல்லாம் செய்வார்களா என்று எனக்கு தெரியாது. ஆனால் ஆவியான உணர்த்தப்பட்டதான் அந்த காரியத்தை நடக்கும்ன்றது எனக்கு தெரியும். வேதம் அவ்வளோ தெளிவாக இருக்கும். மோசையை கூப்பிட்டு பரிசுத்த ஆலயத்துக்குரிய அதை ஒழுங்குபடுத்தக்கூடிய இதுக்காக கேட்கப்படும் போது அதை பார்த்தீங்கன்னா நீங்கள் கூட வேதம் தான் எடுத்து வச்சு ரொம்ப நல்லாயிருக்கும். யாத்திராகத்தில் 35ஆம் அதிகாரத்தில் 20ஆம் வசனத்துலேருந்து 21, 22 அந்த 3 வசனத்தை மட்டும் படிக்கிற மாதிரிங்க. அப்போது 36ஆம் அதிகாரத்தை நான் கண்டிப்பாக எடுப்பேன். அங்கே வந்து போதும் என்ற மனதை கடவுள் சொல்ல வைப்பார். அது இதுக்கு முன்னாடி ஒரு வசனக்கு யாத்திராகத்தில் 25ஆம் 2ஆம் வசனம், உற்சாகமாக கொடுக்கிற இடத்துல வாங்கி கொள்கின்றார். உற்சாகம் இருக்கணும் அது கொடுப்பதற்காக. உங்களில் உற்சாகத்தை ஆண்டவர் யாரை ஏவ பண்ண போறான்னு எனக்கு தெரியாது. சத்தியத்தை சொல்ல தான் எனக்கு வேறு. அவர் சொல்லப்பட்ட வேலையை நான் செய்து தான் அதை செய்யது. நான் சரியாக அவர் சொன்னதை செய்தால்தான் அது அதான் சொல்லலாம். விதைப்பதனால இல்லை, நீர் பாசன கனி கொடுப்பவர் கர்த்தர். பேசுவதனால பிரசங்கம் பண்ணதுனால இல்லை, கனி கொடுப்பவர் கர்த்தர். அப்போ நிறைய பார்த்தீங்கன்னா 1 கொரிந்தியரில் 7ஆம் அதிகாரத்தை படிக்கப்படும் போது 3ஆம் அதிகாரத்தை படிக்கும் போது 7ஆம் வசனத்தில் விதைப்பதனால் நீர் பாசனம் இல்லை, கனி கொடுப்பவர் கர்த்தர். பிரசங்கம் பண்ணாலும் என்னதான் பண்ணாலும் அந்த உள்ளத்தின் கனி கொடுக்கிற கர்த்தருக்கு தான் இது கொடுக்கணுமா இல்லையான்றது ஏவப்படுத்துவார். அந்த வசனம் தான் உங்களுக்கு படிக்கிறேன். ஒரு ஊழியக்காரராக இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கூப்பிட்ற விதத்தை பார்த்தா இன்னைக்கு இப்படி தான் சில போதகர்கள் கூப்பிட்டு கொண்டு இருக்கிறாங்க. சில போதகர்கள் அது வரட்டும் இல்லைன்னா போட்டோன்னு சொல்லியிருப்பாங்க. அப்படிப்பட்ட போதகர்களை இந்த ஆண்டு கொண்டு பல விதமான ஆட்கள் நிமித்தமாக சில பேச்சுகளை வாங்கிக்கிறாங்க. அது கடவுள் நாய்ந்து இருக்கக்கூடிய சூழ்நிலை. படிக்கிறோம் பாருங்க. யாத்திராக புத்தகத்தின் 35ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம், 21ஆம் வசனம், 22ஆம் வசனம். ஃபர்ஸ்ட் 20 படிக்கிறேன். அப்போது இஸ்ரவேல் புத்தர்களின் சபையார் எல்லாரையும் மோசே சத்தம் விட்டு புறப்பட்டார்கள். சத்தம் விட்டதும் யுத்தத்தை விட்டு புறப்பட்டார்கள். பின்பு எவர்கள் அவர் இதயத்தை எழும்புதோ, எவர்கள் அவருடைய ஆவியில் உற்சாகப்படுத்துதோ அவர்கள் எல்லாருமே ஆசரிப்பு கூடாரத்தின் வேலைக்காரர்களாக சகல ஊழியக்காரர்களும் பரிசுத்த வஸ்திரத்தை ஏற்றவைகளில் கர்த்தருக்கு காணிக்கையாக கொண்டு வந்தார்கள். நல்லா பாருங்க, அழகாக சொல்ற விஷயம் நல்லா இருக்கும். சகல ஊழியக்காரர்களும் பரிசுத்த வஸ்திரத்தையும் ஏற்றவைகளும் கர்த்தருக்கு காணிக்கையும் கொண்டு வந்தார்கள். அது 22 ரொம்ப நல்லா இருக்கும். அதை மனப்பூர்ணமாக ஸ்திரீயும் புருஷராகிய அஸ்திபாரங்களையும் காதனைகளையும் மோந்திரத்தையும் ஆரமும் முதலான சகல விதமான பொன் பாத்திரங்களையும் கொண்டு வந்தார்கள். கர்த்தருடைய காணிக்கைகள், கர்த்தருக்கு காணிக்கை செலுத்த ஒவ்வொருவரும் பொன்னினாலும் காணிக்கைகளை செலுத்தினார்கள். நான் வேற நிறைய போல அது ஃபுல்லாக படிக்கப்படும் போது என்னென்ன கொடுத்தாங்கன்றது கிளியராக இருக்கும். அப்போது அங்கே மோசே சொன்ன உடனே பரிசுத்த ஆலயத்தை ஒழுங்குபடுத்த அவங்க என்ன பண்ணுறாங்க, ஸ்திரீகளும் புருஷர்களும் சேர்ந்து என்ன பண்ணுறாங்க, ஒரு மனமாக கூடி வேலையும் செய்கிறாங்க, கர்த்தருக்கு காணிக்கையும் கொண்டு வந்தாங்க. இன்னைக்கு உங்களிடத்துல ஒரு செய்தி அனுப்பும் போது நேற்று தினத்தில் எனக்கு 2000 செங்கல் வாங்கி கொடுத்து அனுப்பின ஃபோட்டோ உங்களோட வைக்கலாம். ஆனால் சிலது நடக்கலையான்னு கூட சொல்லுவாங்க இல்லையா? சிலர்லாம் பார்த்தீங்கன்னா உதவி செஞ்சிருவாங்க. அந்த உதவி செஞ்ச பிற்பாடு இது வாங்கியிருப்பாரா இல்லை இதை வச்சு நடத்தியிருப்பாரா என்று தெரியாது.
எதையாவது சொல்லுவாங்க. சிலருடைய எண்ணங்கள் அதுதான். அதனால் இது உற்சாகமாக இத்தனை பேருக்கு போகுதுன்னா, இப்போ கர்நாடகா போகிறவங்கலாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஊழியக்காரங்க. அவங்களாம் ஆந்திராவில் இருப்பதும் அவங்க ஊழியக்காரங்க. சிலர்லாம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கிற பலரை நான் சந்திக்கிற இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா சத்தியத்தின் சுவிசேஷத்தை மட்டும் கேட்கவர்களாக இருப்பாங்க. வசனம் படிப்பாங்க இல்லையா, சுவிசேஷம் சொல்வதை கேட்பாங்க. ஆனால் கொடுக்க மனது உள்ளவர்களா என்று கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. அதுதான் இங்கே யாத்திராக 25:2 உற்சாகமாக கொடுப்பவரிடத்தில் வாங்கி கொள்ளுனேன். உற்சாகமாக கொடுக்கணும். ஆலயத்தில் காணி கொடுக்கணும்னா உற்சாகம் கொடுக்கணும். இல்லைல்லாம் வேண்டி கொண்டு கொடுக்க மாட்டாங்க. சரிங்களா? எந்த விஷயமா தேவனுக்கு அர்ப்பணித்த பிற்பாடு அதோடைய மதிப்பை வேறு. என்னுடைய ஆலயத்துலேருந்து நிறைய பேர் சமயத்தில் நின்றுட்டாங்க. அவங்கெல்லாம் நான் பார்ப்பேன். அவங்கள பார்க்கும்போது அவங்க விடிச்சூடி போயிருக்கும். அந்த முகங்கள் நல்ல ஒரு பாவனத்தோடு இந்த முகம் விடிச்சூடி உலகத்தினுடைய இருள் அவங்களை மூடிக்கொண்டு இருக்கு. இருள் மூடிக்கொண்டு இரவு அவங்களை சுற்றி பிரகாசிப்பது இழந்துட்டாங்க. அப்போ இருள் தான் அவங்கள மூடிக்கொள்ளும் போது அவங்கள முதல்ல பார்த்தீங்கன்னா அந்த தேவனை விட்டு விலகருடைய முகபாவனை முதல்ல மாறும். ரெண்டாவது பேச்சு, மூணாவது தான் வஸ்திரமே மாறிடும். அதனால் நிறைய பேருக்கு தெரியாது. ஆனால் இங்கே இருக்கிற ஸ்திரீகளுக்கு புருஷர்களும் அந்த மோசையின் சத்தத்துக்கு செய்தி சாய்த்து ஆலயத்துக்குள்ளே கண்டு வந்து இத்தனை பொருளை கொடுக்குறாங்க. வெள்ளியுடைமையும் பொண்ணுடைமைகள் எல்லாம் கொடுக்குறாங்க. அது உற்சாகமாக கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. நேற்று அனுப்பும் செய்திகளை பார்த்தீங்கன்னா உற்சாகமாக உங்களிடத்தில் யார் ஆயத்தம் பண்ணி இருக்கிறீங்க எனக்கு தெரியாது. நிறைய பேருக்கு போயிருக்குது. இது வரைக்கும் யாருக்கும் நான் நேற்று தினத்தில் கூட பட்டணம் பகுதியிலேருந்து ஒருவர் என்னிடத்தில் பேசினார். அவர் பேசப்படும் போது நான் சொன்னதுக்கு இன்னைக்கு அவர் செய்கிறேன்னு சொன்னார். நான் அதை ரெண்டாவது அவர் எதுவும் பெருசாக எடுக்கலை. ஏன் எடுக்கலைன்னு சொன்னால் அந்த உற்சாகத்தின் ஆவி இருக்குன்னு தெரியுங்களா, நல்லா இருக்கும் இல்லையா. இங்கே யாத்திராக 35ஆம் அதிகாரத்தில் 21வது படிக்கும்போது அந்த உற்சாகத்தின் ஆவி உள்ள கிரியை செய்தால்தான் கொடுக்கக்கூடிய தன்மைகள் தானாகவே ஏற்படும். இல்லைன்னா அப்போஸ்தலர் காலத்தில் 5ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் படிச்சிங்கன்னா பொருத்தனை பண்ணது சரி, அந்த பொருத்தனை பண்ணும்போது அதனுடைய மதிப்புகள் வேறு மாதிரியாக உயர்த்தப்படும் போது கொடுக்க மனதில்லாத போகுது. பொய் சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை. அப்போ பிசாசு உள்ள போந்து என்ன பண்ணுறான், பொய்யை சொல்ல வைப்பான். இன்றைக்கி நிறைய விசுவாசியினுடைய வாழ்க்கையில் பொய் சொல்கிறதுக்கு அது அப்படியே 100% ரெடியாக இருக்கும். எத்தனையோ பேருங்க எங்கள் வாழ்க்கையில் நிறைய ஒரு விஷயம் பார்த்தாங்க. ஒருத்தர் வீட்டுக்கு நாங்கள் ஜெபம் பண்ண வரோம், ஒருத்தர் சந்திக்க வரோம், ஒருத்தர் பேச வரோம், அவங்களுக்கு சொல்லும் போதெல்லாம் ஜெபிக்க வரும். அவங்களுக்கு பல வெளிப்பாடுகள் நடக்கும் போதெல்லாம் அதை ஏற்றுக்கொள்ளப்படுகிறாங்க. அவங்களுடைய பொய்யை நாங்கள் திருப்பி சொல்லும் போது ஏற்றுக்கொள்ள மாட்டோம். அதுதான் உண்மைங்க. என் இடத்துல பார்த்தா என்னுடைய ஃபேமிலியில் கூட நான் சொல்ல முடியும், இந்த விஷயத்தில் இவங்க பொய் சொல்கிறாங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். அதை பெருசாக எடுக்க மாட்டேன், சிரிச்சினே போய்டும். ஏன்னா அவங்க அது தாமதமாக இல்லை, உடனடியாக வர்றதில்லை, அதுக்காக ஆயத்தம் பண்ணி வச்சுருப்பாங்க. இந்த பொய் இப்படி சொன்னால் இது ஏற்றுக்கொள்வார்கள் என்று கூட என்கிட்டே நினைப்பாங்க. சிலர்லாம் என்கிட்டே நிறைய பொய் சொல்லுவாங்க. ஆனால் கடவுள் அதை பார்த்துருக்காரு இல்லையா. அது பொய்யை நான் அறுத்துருவார் இல்லையா. நீதிமொழி புத்தகத்தை படிக்கும் போது 12:22 பொய்யினாவே அறுந்து போயிடும், அது பொறுப்பு இல்லாத போயிடும். அப்போ கடவுளிடத்துலன்னா உற்சாகத்தினுடைய ஆவி உள்ளே நிரப்பப்படும், கொடுக்கக்கூடிய எண்ணங்கள் வரும். நேற்று செய்தியில் நிறைய எடுத்திருப்பேன். ஏன்னா அந்த உபாகத்தில் கூட 8:18 ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்க கர்த்தர் பலம் கொடுக்குறாரு என்று சொல்லி கூட எடுத்தேன். ஆனால் இங்கே 1 கொரிந்தியர் 3:7 படிக்கும் போது விதைப்பதனால் அல்ல நீர்ப்பாசனம் கனி கொடுப்பவர் கர்த்தர். நேற்று நீங்கள் பிரசங்கம் கேட்டிருப்பீங்க, ஏன்னா உணர்த்தப்பட்டிருக்கோம். ஆனால் கொடுக்குற எண்ணங்கள் கடவுள் நினைச்சா அது மட்டும்தான் இருக்கு. அதுதான் சொல்கிறேன், விதைப்பதனால இல்லை நீர்ப்பாசனம் கனி கொடுப்பவரோ கர்த்தர். அப்போ கொடுக்க எண்ணங்கள் இதயத்துக்குள்ள ஏவுதல் உண்டானதான் அவனை வேலைக்கு தகுந்த சம்பளத்தையும் கர்த்தர் கொடுப்பார். 8ஆம் வசனம் படிச்சோம்னா. அப்போ வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா எதுக்காக பிரயாசப்பட்டிருக்கும், இந்த ஆலயத்தை எப்படியாவது கட்டி முடிக்கணும். இன்னைக்கு கூட பார்த்தீங்கன்னா அப்படியே ஆலயத்துக்கு முன்பாக நின்று பார்த்துக்கினே இருக்கிறேன். அந்த 2000 செங்கலை பார்க்குறேன், அப்படி பார்க்குறேன். இன்னும் ஒருத்தர் கூட அதுக்காக ஃபோன் பண்ணலையே, அதுக்காக யாரும் அது பிரயாசப்படலையே, அதுக்காக யாருமே நம்பலையே. அப்போ என்னடானா ஒவ்வொருத்தரும் ஒரு ஸ்டைலில் பேசுவாங்க. அவர் நம்ம இடத்துல வருவதில்லை, இவருக்கு ஏன் அதை கொடுத்து யோசிப்போம், நம்ம இடத்துல கேட்டால் பார்க்கலாமா. இப்போவும் சொல்கிறேன், அப்படி எதிர்பார்க்காதீங்க. கடவுள் ஏதோ ஒரு மூலியமாக உரையப்பட்டது தான் நிறைவேற்றி முடித்தார். ஆதி மனிதன் இல்லையா, ஆதி மனிதத்தில் சொன்னார் அவர் ஒருவர் குதிக்காலில் மதிப்பார். நல்லா பாருங்கள், பைபிள் ரொம்ப அழகாக இருக்கும். வெளிப்பாடு புத்தகத்தில் ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் படிக்கும்போது அவர் வருவார் குதிக்காலில் மதிப்பார் இல்லையா. எண்ணாங்கத்தில் படிக்கும் போது 24:17 படிக்கும் போது அவர் ஒருவர் ஒரு நட்சத்திரத்துக்கு காலக்கூடிய காலங்களில் நட்சத்திர ஒரு அடையாளமாக சொல்கிறார்.
மிகால படிக்கும் போது எந்த கிராமத்தில் படிக்கிறாருன்னு மிகா 5:2 சொல்லுவார். அப்போது ஒரு கன்னி வயிற்று தான் பிறப்பாருன்ட்டு ஏசாயால 7:14 சொல்கிறாரு. அவர் யாருன்னு சொல்லி 9:6 சொல்லுவார் ஏசாயாலே. அப்போ அவர் யார்? மேசியானா எப்படி? அப்போ 9ஆம் அதிகாரம் மேசியா, தானியேல் புத்தகத்தில் 9ஆம் அதிகாரம். இப்படி ஒரு வார்த்தையை உரையப்பட்டதை நிறைவேற்றி முடிக்க பல ஆண்டுகள் ஆகுது இல்லையா? 800 ஆண்டுகளுக்கு முன்பாகவே ஏசாயா புத்தகத்தில் படிக்கப்படும் போது நிறைய வித்தியாசங்கள், நெருக்கடி இருக்கும். அப்போ அந்த தீர்க்கதரிசன நிறை 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக உரையப்பட்டு ஆதி மனிதனிடத்தில் உரையப்பட்ட வார்த்தைகள் நிறைவேற்றும்படி ஒவ்வொரு தீர்க்கதரிசனத்தின்படியாக ஒவ்வொரு இடத்தையும் சொல்லிக்கொண்டே தான் கடைசியில் ஒரு பார்த்தீங்கன்னா அங்கே மேசியா என்று பிறக்கல். நல்லா பாருங்க, இமானுவேல்னு சொல்லப்பட்ட பிறக்கல, ஏசி என்று பிறக்கப்படுகிறார். வாழ்க்கையில் உணர்த்தப்படுகிற செயல்கள் வல்லமை உள்ளது. அந்த வார்த்தையானது லேசானது இல்லைங்க. இந்த சத்தியத்தை உங்களுக்கு கேட்குறீங்க, அது லேசானது கிடையாது. உள்ளத்தில் உங்களுக்கு உணர்வு வந்துட்டால் ஆலயத்துக்காக உதவி செய்யலாம். எத்தனையோ சகோதரி சென்னையில் இதை பார்ப்பாங்க. எனக்கு தெரிஞ்ச ஐயா கூட இங்கே வந்துருந்தார், இப்போ வர்றது கிடையாது. அவர் கூட பார்ப்பாரு, அவங்க குடும்பத்தால் பார்க்குறாங்க. ஆனால் கொடுக்குற மனதுகள் ஏற்பட்டால் யாத்திராக 35:21 அந்த ஆவி உணர்த்தப்பட்டால் வேலை செய்ய புறப்படும். அப்போ வேலை செய்ய உங்களால் வர முடியாது. ஆலயத்தை புதுப்பிக்க உங்களால் முடியாது. ஆனால் அந்த வேலை செய்யறதுக்கு வேண்டிய தயாரிக்க தன்னுடைய அங்கே பார்த்தீங்கன்னா 22 படிக்கும்போது ஸ்திரீகளும் புருஷமார்களும் என்ன பண்ணுறாங்க? கர்த்தருக்காக அநேக காணிக்கை கொண்டு இருக்கிறாங்க. அப்போ அந்த காணிக்கை கொண்டு வைக்கக்கூடிய சூழ்நிலை உணர்வு ஏற்படுத்துவது கர்த்தர் தான். ஆவியான இங்கே உணர்த்தினா தான் அங்கே எடுத்துன்னு போகிறாங்க, வேலை செய்கிறாங்க. அப்போ 6 நாளும் வேலை செய்ய கொடுத்து பைபிள் ரொம்ப இருக்கும். அப்போ பரிசுத்த ஆலயத்தை கொடுத்து பேசக்கூடிய சூழ்நிலை எல்லாம் பார்த்தீங்கன்னா கடவுள் சொன்னபடி மோசே சொல்லி கற்பித்த அந்த வார்த்தையை கேட்ட உடனே அவங்க எழுந்து கிளம்புறாங்க. அப்போ ஏன் கிளம்புறாங்க? கர்த்தருடைய வேலையாச்சே. கர்த்தருடைய வேலையை அசதியாக செய்யக்கூடாது. எரேமியா புத்தகம் 48ஆம் அதிகாரத்தை நீ படிச்சுங்கன்னு சொன்னீங்கன்னா அசதியாக செய்யாதுன்னு. அப்போ அசதியாக செய்கிறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. அப்போ அந்த வார்த்தையானது எப்படி? 42 கூட அது கரெக்டு கிடையாது. அப்போ அசதியாக நீ நிறைய பேர் செய்கிறான். இப்போ நான் அதை படிக்கிற பாருங்க, எரேமியாவில் ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த வசனம் படிக்க முடியும். எனக்கு ரொம்ப பிடிக்கும். கர்த்தருடைய வேலையை இன்னைக்கு நிறைய பேர் அசதிதனமாக இருப்பாங்க. அது பெரிய தப்பு, அந்த செய்யக்கூடாது அது. அப்போ கடவுளுடைய வேலை என்றது லேசானது கிடையாது. இப்போ கர்த்தருடைய வேலையான அதே தான் 48:10 தான் படிக்கணும். கர்த்தருடைய வேலையில் அசதியாக செய்கின்றவன் சபிக்கப்பட்டவன். அப்போ கர்த்தருடைய வேலையை அசதியாக செய்கிறவன் சபிக்கப்பட்டவன் ஆயிடும். ஏன் அந்த வசனத்தை கூட நான் எடுத்து படிக்கிறேன்னு சொன்னேன்னா, ஒரு வசனங்கள் தவறாக மாற்றி சொன்னால் கூட மொத்த வசனத்துக்கும் விரோதமாக செயல்படும். பார்க்குற அன்பு சகோதரியாக இருக்கலாம், சகோதரனாக இருக்கலாம். எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த 25ஆம் தேதி அனுப்பின செய்தி நிறைய பேர் பார்த்துருக்கீங்க. நீ பார்க்கும்போது ஒரு விஷயம் பண்ணுவீங்கல்ல, ஐயோ அந்த ஆலயத்தை முன்ன கட்டலையான்ற அந்த ஏக்கத்தை முதல்ல ஆவியானர் உணர்த்துவார். அதுதான் ஆவியானர்னு சொல்லக்கூடியது. பலத்தினால் அல்ல பலகார பரிசுத்த ஆவியானவர் முடிய என்று சகரியா 4:6 சொல்லப்படுகிறது இல்லையா? அந்த ஆவியானர் உணர்த்தப்பட்டாதான் இந்த ஆலயம் கட்டுறதுக்கு கொடுக்கக்கூடிய எண்ணத்தை தேவன் ஏற்படுத்துவார். யாருக்கு உணர்த்துறாரோ அந்த உணர்த்தப்படும் போது, இதை பார்க்கப்படும் போது, உணர்த்தப்படும் போது எப்படி இதை கட்டலையான்னு நினைக்கும் போது அது உணர்த்துறாருன்னு அர்த்தம். நிறைய பேருக்கு எப்படி உணர்த்துறான்னு கூட தெரியாதுங்க. கட்டலையா ஐயோ அப்படின்றாங்க. அந்த விஷயம் கடவுள் உள்ள கிரியை செய்வார். உள்ள சிலர் கட்டலாம் இல்லை, இவர் கட்டலன்னா நமக்கு கிட்ட வரதில்லை, அவர் பேசுறது இல்லையே அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? நான் பாருங்க, இப்போ அனுப்புறது ஒரு 500 பேருக்குன்னு வச்சுங்க. 500 பேர்கிட்ட பேசி ரொம்ப நாள் ஆச்சு. 500 பேரில் ஒருத்தர் தான் பட்டாரம்ல பேசுகிறேன். அப்படி மகள் படிப்புக்காக அது பேசப்பட்டது, ஜெபம் பண்ண இல்லையா? அதுக்காக சொல்லப்படும் போது பேசின இதை கொடுத்து பார்க்குற அந்த சகோதரியாக இருக்கலாம், சகோதரனாக இருக்கலாம். இன்னைக்கு எத்தனையோ சபைகளில் எத்தனையோ நம்ம கொடுத்துருக்கோம், இன்னும் வாங்கி கொண்டே இருப்பாங்க. ஆனால் இதில் யாத்திராக 36ஆம் அதிகாரத்தை படிச்சுன்னு சொன்னீங்கன்னா அது ஆண்டவர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன் தெரியுமா? ஒரு இடத்துல வாங்கன்னு எனக்கு கூட சொல்லுவார் மோசையோடு, ஒரு இடத்துல போதும் என்று சொல்ல வைப்பார். நிறைய பேருக்கு தெரியாதுங்க. நீ கொஞ்சம் அப்படியே யாத்திராக 36ஆம் அதிகாரத்தை நீங்கள் படிச்சு பாருங்க, ரொம்ப நல்லா இருக்கும். 35 வாங்கக்கூடியதாக எப்படி கொடுக்குறாங்கன்றது ஃபுல் அதிகாரத்தில் அப்படியே இருக்கும். ஆனால் 36 6 நிமிஷமே அவ்வளோ அருமையான ஒரு விஷயத்தை காட்டுறது. நான் படிக்கிறேன் அந்த ஒரு வசனத்தை மட்டும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னு சொன்னால் சில விஷயத்தில் கடவுள் நம்மளோடு பகிர்ந்து கொண்டு பேசிக்கொண்டே இருப்பார். நம்ம தான் அது பெருசாக எடுத்துக்கொள்ள மாட்டோம். சில இடத்துல பிரசங்கம் பண்ணுவாங்க சபைகளில், அதை கேட்டுக்கொண்டு இருப்போம் தவிர அதன்படி நடக்க மாட்டோம். அப்போ பிரசங்கிக்கிறது எதுக்காக பேசுவது நீங்கள் இல்லை பரிசுத்த ஆவியானவர் என்ற வார்த்தைக்கு நம்ம இடம் கொடுக்குறோமான்னு கேட்டால் கிடையாது. அப்போ கடவுளிடத்தில் நம்ம என்னவா இருக்கிறோம்னு கேட்டு
நிறைய தவறு உள்ளவராக இருப்பாங்க. அப்போது அநேக காரியத்தை கொடுத்து பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் படித்தோம். இதில் படிக்கும்போது யாத்திராக 35ஆம் அதிகாரத்தை படிக்க ஆரம்பித்தோம். நம்ம அதில் பார்த்தீங்கன்னா 20லேருந்து 21, 22 வரைக்கும் படித்தோம். அதுக்கப்புறம் நான் படிக்கிறேன். ஆனால் அந்த 35ஆம் அதிகாரம் கரெக்டாக சொன்னேன்னா பாருங்க, யாத்திராகத்தில் 35ஆம் அதிகாரத்துலேருந்து 20, 21, 22 படித்தோம். இப்போ கொடுக்க வேணான்னு சொல்லக்கூடிய ஒரு நாளை தேவன் கொண்டு வர ஜனங்கள் அத்தனை காணிக்க கொடுத்துட்றாங்க. அப்போ வேணான்னு சொல்லணும் இல்லையா? நம்ம ஆளுங்க தான் சொல்லவே மாட்டாங்க. அதே நான் ஆரம்பத்திலே சொன்னேன். எத்தனையோ சபைகளுக்கு கோடிக்கணக்கான சொத்துக்கள் காணிக்கையாக வந்தாலும் அடிக்கடி மாதந்தோறும் கேட்க வேண்டியது கேட்டுக்கொண்டு தான் இருப்பாங்க. சேமித்து வைப்பாங்க, சேர்த்து வைக்க மாட்டாங்க. ஆனால் என்னங்கத்தில் ஒரு வசனங்குதுங்க, 11ஆம் அதிகாரத்தில் 23 என் கைகள் குறுகி போவதில்லை என்பவர். நடக்குமோ நடக்காதா என்று நினைக்கிறீங்க, என் கைகள் குறுகி காற்று கட்டிலிட்டு காடை கொண்டு வந்து அதுக்கு வாசல் படியில் கொண்டு வந்து சேர்ப்பார். சேர்த்த பிற்பாடு போதும் என்ற மனசுக்கு வராது. அது எடுத்து வச்சு நிமித்தமாக என்ன பண்ணுது, கெட்டு போகக்கூடிய ஒரு சூழ்நிலையாக இருக்குது. இன்றைக்கி நிறைய பேர் ஏராளமாக பணம் சேகரித்து அதுக்கு ஒரு காவலாளி போட்டு அந்த பணத்துக்கு யார் காவலாளி, இதை எப்படி பராமரிக்கணும், இது இங்கே போட்டால் பாதுகாக்குமா இல்லை வயலில் போனால் பாதுகாக்குமா என்று தூரத்தில் அறியாத மறைந்திருக்கிற ஒரு பிசாசை கண்டினம் என்ற பயத்தோடு தான் நடந்துக்கும். ஒன்றுமில்லாத போதும் என்ற மனதோடு ஓடுறவங்க பார்த்தா எப்போ நல்லா இருக்கும். ஆனால் இங்கே பார்த்தா மோசை காலத்தில் அப்படியே கர்த்தர் கொஞ்சம் மாற்றி பேசுகிறாரு. வாசிக்கிறப்ப நல்லாயிருக்கும் அந்த வசனம். உங்களுக்கு கூட அங்கே பாருங்கள், 36ஆம் அதிகாரத்தில் 6ஆம் வசனம். அப்போது மோசே, இனி புருஷர்களும் ஸ்திரீகளும் பரிசுத்த ஸ்தலத்துக்கு காணிக்கு ஒரு வேலையும் செய்ய வேண்டாம் என்று பாளையத்தில் இருக்கும் கூறும்படியாக கட்டளையிட்டது. இது இவ்விதமாக ஜனங்கள் எல்லாம் கொண்டு வரதை நிறுத்தப்பட்டார்கள். வேணான்றார். ஆனால் அது ஃபுல்லாக படிக்கலாம். முதலேருந்து படித்தா நல்லாயிருக்கும். 5லேருந்து படித்தா 6 வரைக்கும் முடிச்சோம்னா கரெக்டாக. அப்போ போதம்ன்றார். நம்ம சபைக்கு ஓட தேவையை சந்திக்கப்பட்டது என்று சொல்ல ஆரம்பிக்க என்ன பண்ணுறாங்க, அவங்க எல்லாம் நிறுத்தி. ஆனால் வேலை செய்ததில்லை. கொடுக்க வேண்டிய காணிக்கை வேணான்ட்டாரு. அப்போ வேலைன்றதை கரெக்ட் பண்ணி ஒழுங்கு பண்ணுறாங்க. அப்போ ஆரோனுடைய வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா அங்கே அபிஷேகக்குரிய காரியம். ஒரு பக்கம் தீர்க்கதரிசனம் உரையப்படுறதுக்கு மோசை பார்த்து ஓடிக்கொண்டே இருக்கிறார். மோசையுடைய வாழ்க்கை பார்த்து 430 வருஷம் இஸ்ரேல் மக்களை கொண்டு வர விதமே நல்லா இருக்கும். அந்த கொண்டு வந்து ஒரு இடத்துல நிறுத்தும் போது ஸ்திரீகளும் புருஷனை கூப்பிட்டு சொல்றாரு, இங்கே ஆலயத்துக்காக தேவைகள் சந்திக்கப்பட்டு நீ செலுத்துறாங்க, போதுமானக்கு வந்த பேரும் வேணான்றார். பார்க்குற அந்த சகோதரியாக இருக்கலாம், சகோதரனாக இருக்கலாம். இன்றைய நாளைக்கு இல்லையா, இன்னைக்கு 26ஆம் தேதி செய்தி வர, நாளைக்கு 27ஆம் தேதியும் இன்னும் ஆலயத்தை கட்டக்கூடிய செய்திகளை உங்களுக்கு வேற ஒரு காரியத்தை கொண்டு வந்து நிறுத்துவோம். இன்னைக்கு கர்த்தர் உணர்த்தப்படும் போது அடுத்தது என்ன ஆண்டவர் இன்னைக்கு என்ன பேச போகுது, இந்த அதிகாரம் தான் இல்லையா. 35, 36 படிச்சு முடிச்சோம். இன்னும் இருக்குது, அதை லைன் பண்ணலாம். இல்லை இது வரைக்கும் க்ளோஸ் பண்ணாதான் நல்லா இருக்குன்றதுக்காக முடிக்கிறேன். பார்க்குற அன்பு சகோதரியாக இருக்கலாம், சகோதரனாக இருக்கலாம். நீங்கள் உள்ளத்தில் உணரப்பட்டால், நான் இப்போவும் சொல்கிறேன், நேற்று நான் நம்பர் அனுப்பல 888, இன்றைக்கி நான் சென்ட் பண்ணி அனுப்புகிறேன் என்னுடைய நம்பரை. நீங்கள் காணிக்க அனுப்புங்க. நிறையா பார்த்தீங்கன்னா செங்கல் மட்டும் தான் வாங்கியிருக்குது என்கிட்ட 2000 செங்கல். அதையும் உங்களுக்கு ஃபோட்டோவில் அனுப்பிச்சி விட்டுருவேன். இன்னும் மணல் வாங்கணும், சிமெண்டி வாங்கணும், கூலி ஆயத்து பண்ணணும். எல்லாத்துக்கும் மேலே கூலி. இதெல்லாம் பார்த்தா சம்பளத்தை ஒழுங்குபடுத்தாமல் எதுவும் பண்ண முடியாது. இஸ்ரேல் மக்கள் வேலை செய்யும் போது வேலை கடவுளுக்காக செஞ்சாங்க. இன்றைக்கி இருக்கிற போர் அடிக்கிற மாட்டை எப்பவுமே வாயை கட்டக்கூடாது. போர் அடித்த உடனே அதுக்கு என்ன பண்ணுவோம், தாகத்துக்கு இருக்கக்கூடிய தண்ணியை கொடுக்கணும். நான் பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல நான் நிலத்தை பயிர் வைக்கிற இடத்துல சில இடத்துல போவேன். இந்த வெள்ளம் தயார் பண்ணுற இடத்துக்கு போனால் வாயெல்லாம் கட்டி வச்சுருக்கேன். அது பாட்டு ரவுண்ட் அடிச்சுனே இருக்கும். அப்போ அந்த வெள்ளத்தை ஒழுங்குபடும் போது அந்த கரும்பத்தை வந்து போட்டு அந்த வெள்ளத்தை அதை ஒழுங்கு பண்ணி வைக்கும்போது அதை எட்டு தண்ணி காட்டுவோம். அதுபோல் கைட்டின உடனே என்ன பண்ணணும், வேலை முடிந்த உடனே அதுக்கு வேண்டிய சம்பளத்தை நம்ம கொடுக்கணும். இவைகளெல்லாம் நீங்கள் உள்ளத்தில் பேசி கடவுள் உங்களோடு உணர்த்தப்பட்டு ஆவியான உணர்த்தப்பட்டார் என்று சொன்னால், இந்த செய்தி கேட்கும்போது இதயத்தை உணர்த்தப்பட்டால் உடனடியாக தாமதிக்காதீங்க, உடனடியாக அனுப்புங்க. சேகரித்து செய்வோம், ஆலயத்தை கட்டி முடிப்போம். கர்த்தர் உங்களை அலுவலாமல் ஆசீர்வதித்து பெருக செய்வாரா. ஜெபம்லாமா. என் அன்பால் நேசிக்க நல்ல பிதாவையும் கிருபைக்காக சோதரிக்கிறோம், வல்லமைக்காக துதிக்கிறோம். சகலத்தை பொருட்படுத்தி வழி நடத்தும். ஒவ்வொரு இதையும் திறக்கப்படட்டும். நாம் பெருக சுபிதா. ஆமாம்.